சிம்பிள் காரணம்தான். அங்கே தேவனுடைய மகிமையை அவ்வளோ தெளிவாக அவங்க காணுகிறார்கள். அவருடைய மகத்துவத்தை அவ்வளோ தெளிவாக அவங்க உணர்ந்து பார்க்கறதுனால அவங்களால அப்படி செய்யாமல் இருக்க முடியல. யாரும் அவங்கள உழு அப்படின்னு சொல்லலை. நம்ம கைத்தட்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்கள ஒன்றும் யாரும் சொல்லாமலே அவங்கள்ட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்? worship is a response to seeing greatness. மகத்துவத்தை காணும்போது உங்கள்ட்ட இருந்து வருகிற அந்த ரெஸ்பான்ஸ் தான் worship. மகிமையை பார்க்கும்போது, மகிமையை உணரும் போது, மகிமையின் பிரசன்னத்தில் இருக்கும்போது, அதை நீங்கள் உணரும் போது உங்களால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அந்த ரெஸ்பான்ஸ் ஆராதனை. இந்த நிமிஷம் பரலோகத்தில் தேவனுடைய மகிமை நாம் அதை காணும்படி லேசாக நமக்கு தேவன் சான்ஸ் கொடுத்தாருன்னா நாமும் அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு தரிசனம் கிடைக்குது. இயேசுனுடைய மகிமையை காணுகிறார். அப்படியே செத்தது போல விழுந்துட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ். சிலர் சொல்லியிருக்கிறாங்க, சில நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அப்படியே அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதாவது அதெல்லாம் யாரும் சொல்லி வர்றதில்லை, பிளான் பண்ணி வர்றதில்லை. தேவனுடைய மகிமையை காணும்போது, உணரும்போது வருகிற ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். பட் ஆராதனைனா அது அப்படிப்பட்ட ஒன்றுன்றதை புரிந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட ஒன்று? மகத்துவத்தை பார்க்கும்போது நம்மற்றிருந்து வருகிற இயல்பான ஒரு எதிர்ச்செயல், ரெஸ்பான்ஸ். அப்போது தேவனுடைய மகிமையை பார்க்க பார்க்க, அதிகமாக பார்க்க பார்க்க நம்மற்றிருந்து இன்னும் அதிகமாய் ஆராதனை வந்து கொண்டே இருக்கும். பார்க்க பார்க்க ஆராதனை அதிகரிக்கும். நாம் ஏன் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணல? சில நேரம் நாம் ஏன் சில நேரம் பொதுவாக சொல்கிறேன், நாமன்னா பொதுவாக சபையில் ஒரு அரை மனசோட ஜனங்க இருக்காங்கன்னா அவங்க கண்ணில் மகிமை தெரில, அவங்க மனசில் மகிமை தோன்றவில்லை. நம்ம சண்டே ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது போல் அவங்க மனசில் எது பெருசாக இருக்குது? அவங்க பிரச்சனை தான், அல்லது வேறு ஏதாவது பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, தங்களையை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. தேவனுடைய மகத்துவத்தை நம்ம நினைக்கலன்னா நம்ம பற்றி அதிகமாக நினைக்கிறோன்னு அர்த்தம். தேவனுடைய மகத்துவத்தினால் நம்முடைய மனசு நிரம்பவில்லை என்றால் நம்முடைய மனசு மற்ற அற்பமான காரியங்களால் நிரம்பி இருக்குது என்று அர்த்தம். ஸோ அதனால தான் நாம் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணல. இதை ஏன் நான் சொல்லுகிறேன்னா, ஆராதனை இப்படி புரிந்து கொண்டால் நாம் இன்னும் நல்லா ஆராதிக்கும்படி என்ன செய்யணும்? தேவனுடைய மகிமை இன்னும் நல்லா பார்க்கணும் இல்லையா?